வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டார்பை கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் தக்காளி சாதம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற சாதாரணமான இன்க்ரீடியன்ஸ் வச்சே 10 மினிட்ஸில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்பை கிருஷ்ணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி லஞ்ச் பாக்ஸுக்கும் சூப்பர், ட்ராவலுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துலாம் வாங்க. அதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 6 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஆனியன் இது கூட ஆட் பண்ணிப்போம். அது கூடவே கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கும் போது கிச்சன் முழுக்க ஒரு வாசனை ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆனியன் நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கினா தான் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வரணும். இப்போது நம்ம மெயின் ஹீரோ தக்காளி இது கூட ஆட் பண்ணிப்போம். இப்போது இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். டொமேட்டோ சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆயில் பிரிகிற மாதிரி வதக்கணும். அதுதான் டேஸ்டி டொமேட்டோ ரைஸ்க்கு சீக்ரெட். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வதங்கிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது நம்ம வேக வச்சுருக்க சாப்பாடு இது கூட ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொரு ரைஸும் டொமேட்டோ மசாலா கூட நல்லா கோட் ஆகணும். அடடா, இந்த கலரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, சாப்பிடணுன்னு தோணுது. செம்மையாக இருக்குது. இந்த டொமேட்டோ ரைஸ்க்கு சைடிஷ்ஷாக அப்பளம் இருந்தால் போதும், சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டொமேட்டோ ரைஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டார்பை கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.